GCAD 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளைன் ஆன் சர்ஃபேஸ் அந்த கமாண்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரண்ட் பிளேனில் போயிட்டு ஸ்கெட்ச் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆர்டினரி ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஏன் அப்புறம்ட்டா சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஸ்ப்ளைன் ஆன் சர்ஃபேஸ் கமாண்டை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சர்ஃபேஸ் கமாண்டில் எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ் அந்த கமாண்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் இந்த சர்ஃபேஸ் கமாண்ட் வந்து பின்னாடி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த கமாண்டை டீப்பாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேனோ அதை மட்டும் பாருங்கள். பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸில் எப்படி வந்து ஒரு ஸ்ப்ளைனை வந்து வரையலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸில் ஸ்கெட்ச் என்டிட்டிஸில் ஸ்ப்ளைன் ஆன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வரையலாம். இதை வரைஞ்சதுக்கப்புறம் தான் பாருங்கள். வரைஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அந்த சர்ஃபேஸ்லேயே அப்படியே ஒட்டினே இருக்கும் அந்த லைன் வந்து. இப்போ தெரியுதுங்களா? இந்த லைன் வந்து அந்த எப்படி இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ்லேயே ஃபுல்லாக ஒட்டின்னு இருக்குது. இதுதான் வந்து ஸ்ப்ளைன் ஆன் சர்ஃபேஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சர்ஃபேஸ்லேயே வந்து எதனா ஒரு ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்து இதில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதிலே வந்து ஒரு இந்த எண்டில் ஒரு ப்ரொஃபைல் போட்டு அந்த ப்ரொஃபைலை வந்து ஒரு ஸ்வீப் கட் பண்ணலாம், ஸ்வீப் பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது வந்து யூஸ் ஆகும். பாட்டிலில் எதனா ஒரு ப்ரொஜெக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்கெலாம் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து இன்னும் டீப்பாக வந்து சர்ஃபேஸ் மாடலிங்கில் கொஞ்சம் பார்க்கலாம். இதோட இந்த கமாண்ட் முடிஞ்சிடுச்சு. GCAD 3D CAD ட்ரைனிங் சென்டர்